இளவரசன் வீட்டில் இது நடக்கும்போது சரியாக அதே நேரத்தில் அங்கே கண்களை மூடிய நிலையில் பிளேட்டில் அமர்ந்திருந்தான் இளவரசன். மனம் முழுக்க இனியாவின் நினைவுடன் முகத்தில் தானாக புன்னகை பூக்க கண்ணை மூடி அமர்ந்திருந்தவனை பக்கத்தில் இருப்பவர் வினோதமாக பார்ப்பதை கூட அறியாமல் அவன் வேலையை அவன் தொடர்ந்து கொண்டிருந்தான். என்ன மாதிரி தருணம் இது? அவளை பார்த்ததிலிருந்து எத்தனை இரவு உறங்காமல் கழிந்துள்ளது. சில நேரம் வருத்தத்தில், சில நேரம் கோபத்தில், சில நேரம் அளவுக்கு மீறிய சந்தோஷத்தில் என்று எத்தனை இரவுகள். ஆனால் நேற்று என்ன மாதிரியான இரவு? வருத்தம், சந்தோஷம், ஏக்கம், இப்படி கலவையான உணர்ச்சிகள் கலந்த நிலையில் விழித்திருந்த இரவு. நாளை வேலை இருக்கிறது, இன்று உறங்க வேண்டும், அதனால் பேச முடியாது என்று அவளிடம் கூறிவிட்டு ஒரு நிமிடம் உறங்க முடியாத இரவு. அவள் வருத்தப்படுகிறாள் என்று ஒரு புறம் மருந்தும் மனது, முன்பு திருமணம் வேண்டாம் என்று சொன்னாள் என்று அவளிடம் கோபப்பட்ட மனது, இன்று அவள் இந்த திருமணம் வேண்டும் என்று வருந்துகிறாள் என்று ஒருபுறம் மகிழ்ச்சி கொள்ளும் மனது என்று உணர்ச்சிகளை மாறி மாறி வெளிப்படுத்தும் மனது. இப்படிப்பட்ட எண்ணங்களிலே இரவு முழுவதும் உறங்காமல் கடைசியாக முடிவு எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்து இதோ இப்போது வந்து கொண்டிருக்கிறான். நாளைக்கு வேலை இருக்கு என்று பிகு செய்து கொண்டு பேச முடியாது என்று கூறியது என்ன? ஆனால் இப்போது அங்கு வேலை செய்ய இயலாமல் இப்போது போய்க் கொண்டிருப்பது என்ன என்று எண்ணி சிரித்து கொண்டான். 8வது தடவையாக அவனை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார் அவனை பக்கத்து சீட்டு பயணி. சந்துரு ஜோதியை பார்க்க அங்கே சென்றிருந்த போது லட்சுமி தான் வந்து கதவை திறந்தார். அவனை பார்த்தவுடன் ஏதோ கோபம்தான் வந்தது அவருக்கு. எல்லோரும் சேர்ந்து தன்னை முட்டாளாக்குவதைப் போல் தோன்றியது. வா சந்துரு என்று முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு கூறினார். ஆனால் சந்துருக்கோ அது எதுவும் தெரியவில்லை. அவனுக்கு இருந்த உற்சாகத்தில் அவன் எங்கே அதையெல்லாம் கவனிப்பது? அத்தை நல்லா இருக்கீங்களா என்றான் உற்சாகமாக. அவன் பேசிய விதமே லட்சுமிக்கு உறுத்தலை தர தன்னைத்தானே திட்டி கொண்டு, நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க என்றான். நல்லா இருக்காங்க அத்தை. ஜோதி அண்ணி எங்க? நான் அவங்களத்தான் பார்க்க வந்தேன் என்றான் சந்துரு. ஓ, அப்ப என்னையெல்லாம் பார்க்க வரலையா? இப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவனை பார்த்து சிரிப்பு தான் வந்தது லட்சுமிக்கு. சரி சரி, நல்லா முழிக்கிற, வா உள்ள, காபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா என்று விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தார் லட்சுமி. அத்தை அத்தை, ஜோதி அண்ணி எங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு சிறிது நேரத்தில் வெளியே வந்தவர், இரு நான் போய் ஜோதியை கூப்பிட்றேன் என்று ஜோதி ஜோதி என்று கூப்பிட்டு கொண்டே சென்றார். நம்ம ஒரு ஹாட் நியூஸ் சொல்லலாம்னு வந்தா இங்கே யாருன்னா அதை ஹாட்டாக சொல்ல விடுறாங்களா? அது ரொம்ப ஆறிப்போன உடனே தான் சொல்ல முடியும் போல என்று வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தவனே எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் தடுத்து நிறுத்தியது. அந்த குரல் கேட்டு திரும்பியவனின் முன் அவனை பார்த்து சிரித்து கொண்டே கொஞ்சம் நக்கல் கலந்த சிரிப்புடன் கையில் காஃபியுடன் நின்று கொண்டிருந்தவளை வியப்புடன் பார்த்தான். சில வினாடிகளுக்கு பிறகு காஃபி, காட் காஃபி என்றால் திரும்பவும் என்றவாறே வாங்கி கொண்டவன், ஐயோ நாம் புலம்பியது வெளியே கேட்டுடுச்சு போல் இருக்கே என்று எண்ணிக்கொண்டான் சந்துரு. பின்பு மெதுவாக நீங்க என்றான். நான் என்றால் கிண்டலாக. ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் நின்றவன் பின்பு அவளின் கிண்டலை புரிந்து கொண்டு நீங்க யாருன்னு கேட்குறேன் என்றான். எதுக்கு இப்போ அதை கேட்குறீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போறீங்க? அட என்னங்க நீங்கள், அத்தை வீட்டில் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, திடீர்னு வந்து காஃபி கொடுக்குறீங்க. யாருன்னு கேட்டது ஒரு தப்பா? எனக்கு கூட தான் உங்களை யாருன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து உபசரிக்கலை, தமிழர் பண்பாட்டை கடைப்பிடிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னடானா கொடுத்த காஃபியை ஹாட்டாக குடிக்காமல் என்னை குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறீங்க என்றான். ஐயோயோ, குற்றவாளி மாதிரியெல்லாம் கேட்கலைங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். ஓஹோ, ஓஹோனா ஓஹோன்னு தான் அர்த்தம். எங்கள் ஊரில் இதுக்கெல்லாம் வேறு அர்த்தம் கற்றுக் கொடுக்கலைங்க. அது சரி, என்னால் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சால் சரி என்றான். பேசிக்கொண்டே திரும்பியவனின் பார்வை நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்த ஜோதியின் மேல் படிந்தது. என்ன நீ அங்கேயே நிற்கிறீங்க, உங்களை எவ்வளவு நேரமாக தேடுறது என்றான். என்னது, என்ன தேடுனீங்களா? நானும் அவ்வளவு நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு நின்ன உடனே அவளை சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்துட்டு என்ன தேடினேன்னு இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறீங்களே, என்ன நீங்கள் என்று சங்கடப்பட்டு நெளிந்து அவன் அவளை பார்க்கும்போது அவளோ வெக்கப்பட்டு கொண்டிருந்தான்.
என்னடா இது, இவங்க இப்படி கிண்டல் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு இப்படி வெக்கப்படுதே என்று இவன் எண்ணும் போதே அவனுக்குள்ளும் ஒரு சந்தோஷம் பரவுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. ஆனால் அவன் உள்மனதோ அப்படியென்றால் ஸ்வேதா என்று கேட்டது. ஆனால் அண்ணனுக்குத்தான் அதில் விருப்பமில்லையே என்றும், ஆனால் அவர் இனிய அண்ணியின் பேச்சை கேட்டு கொஞ்ச நாட்கள் தன்னை பொறுக்கத்தானே சொன்னார் என்று மாற்றி மாற்றி அவன் மனசாட்சி ஆர்கியூ செய்து கொண்டிருந்தது. ஏதோ அத்தை பையன் மாமா பொண்ணு போனா போறீங்கன்னு நானும் விட்டுட்டேன் என்றான். என்ன என்றான் சந்துரு. என்ன என்ன, எதுக்கு இப்படி சாக்காகிறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு மாமா பொண்ணா இருக்கிறத உங்களால் நம்ப முடியலையா என்றான். அண்ணி விளையாடாதீங்க, யார் இவங்க அதை முதல்ல சொல்லுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை இருக்காங்கல்ல, அதான் உங்கள் அம்மா. அவங்க தம்பி மோகன் சித்தப்பாவோட பொண்ணு தான் இவ பவித்ரா. அதாவது தங்களின் மாமா பெண். போதுமா விளக்கம் என்றால் ஜோதி. சந்துருவிற்கு முன் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைந்து புது குழப்பங்கள் வந்து சேர்ந்தது. என்ன சந்துரு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை நீ. சரி சரி என்றான். அதற்குள் லட்சுமியும் பவித்ராவின் தந்தையுமான மோகனும் அங்கு வந்து சேர்ந்தனர். லட்சுமி மோகனிடம், தம்பி இதுதான் சந்துரு, உங்கள் அக்காவோட இரண்டாவது பையன் என்றான். உடனே உணர்ச்சி வசப்பட்டவராக அவனை வந்து அணைத்து கொண்டார் அவர். சந்துருவிற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியவில்லை. அவனும் சிறிது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் இருந்தான். இருந்தாலும் அவனால் சகஜமாக இருக்க முடியவில்லை. அதை உணர்ந்தவர் போல அவர் பேச ஆரம்பித்தார். வயசுல தப்பு பண்ணிட்டு அதோட வீரியம் அப்போ தெரியறதில்லை. ஆனால் வயசு போன பிறகுதான் நாம் பண்ண தப்பு எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் எனக்கு இப்போவும் எங்கள் அக்கா முகத்தை எப்படி போய் பார்க்க போகிறேனே தெரியல என்றவராய் கண் கலங்கினார். அங்கிருந்த அனைவருக்குமே மனது பிசைந்தது. விடுங்க மாமா, போனதெல்லாம் போகட்டும். இப்போ ஏதோ நல்ல நேரம், அதான் நாம் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் மாப்பிள்ள என்றார் அவரும் தெம்பாக. எதர்ச்சையாக திரும்பியவனின் கண்கள் பவித்ராவின் கண்களோடு கலந்தது. அவனால் அவள் கண்களை பார்க்க முடியவில்லை. ஏதோ தவறு செய்வதைப் போல் அவன் மனது உறுத்த ஆரம்பித்தது. காலின் பெல் அடிக்கவும் நான் போய் திறக்கிறேன் என்று பவித்ரா ஓடி வந்து கதவை திறந்தாள். கதவை திறந்த பெண்ணை பார்த்து பழகிய முகம் போல் தெரிகிறதே என்று அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் ராஜலட்சுமி. யார்மா என்றவாறே வந்த லட்சுமி அங்கே திடீரென்று ராஜியை எதிர்பார்க்காததால் சிறிது திகைத்து பின்பு வரவேற்றான். உள்ளே நுழைந்த பின்புதான் அங்கு தன் தம்பியை பார்த்த ராஜிக்கு அந்த பெண் யார் என்று யாரும் கூறாமலே தெரிந்துவிட்டது. திரும்ப தன் தம்பியை விட்டுவிட்டு பவித்ராவின் முகத்தை பார்த்த ராஜி அதில் தன் தாயின் ஜாடை இருப்பதை கண்டார். எல்லோரும் எந்த பேச்சும் இன்றி அமைதியாக இருந்தனர். சூழ்நிலையை இயல்பாக்க இனியா எங்கே என்று கேட்டார் ராஜி. ஏத்த அவ இன்னும் வரலையே என்றார் ஜோதி. அப்படியா, அவ தான் என்ன அவசரமா இங்க வர சொன்னா என்றான். அவளா வர சொன்னா தெரியலையே அத்தை, ஆனால் இன்னும் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வரவே இல்லை அத்தை என்றான் ஜோதி. சரி, நான் வெயிட் பண்ணுறேன், அவன் வரட்டும். திரும்ப கனத்த மௌனம் நிலவியது. அக்கா என்று கூறிய மோகனால் அதற்கு மேல் பேச இயலவில்லை. ராஜியும் தழுதழுத்த நிலையில் இருந்தார். ஆனால் அவராலும் ஏதும் பேச இயலவில்லை. திடீரென்று உள்ளே நுழைந்தனர் இனியா, பாலு மற்றும் ஸ்வேதா. மூவரும் ஒன்றாக வரவும் எல்லோருக்கும் என்னவென்றே புரியவில்லை. ஸ்வேதாவை அங்கு கண்ட சந்துருவிற்கோ ஆச்சரியம். ஸ்வேதாவோ அவனை நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தான். இனியா முதலில் மோகனிடம் சென்று, சித்தப்பா எப்போ வந்தீங்க என்று விசாரித்தாள். பின்பு எல்லோரும் அவர்கள் மூவரையும் கேள்வியோடு பார்த்து கொண்டனர். சிறிது நேர அமைதியை கைவிட்டு இனியாதான் ராஜலட்சுமியிடம், அத்தை உங்ககிட்ட பேசணும் என்றான். சொல்லுமா என்றான். அத்தை, உங்கள் பையன் சந்துருவும் ஸ்வேதாவும் விரும்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்றான். இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் என்று மட்டும் சொன்னார். அத்தை, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க. ஸ்வேதாவுக்காக சந்துரு சூசைட் பண்ணுற அளவுக்கு போனார். ஆனால் அதுக்கப்புறமும் ஏன் அத்தை அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடாது? பாலுவும் ஆம் என்பதை போல் தலையசைத்தான். அங்கிருந்த மற்ற அனைவருக்கும் இது எல்லாம் ஒரு புது செய்தி. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். பவித்ராவோ அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். சந்துருவிற்கும் அதே நிலைமைதான். அத்தை, ஏதாச்சும் சொல்லுங்க அத்தை, இந்த அளவுக்கு விரும்புகிறவங்கள ஏன் அத்தை பிரிக்கணும் என்றால் இனியா. அண்ணி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அண்ணன் என்கிட்ட கொஞ்ச நாள் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க சொன்னாங்க. அதுவும் அண்ணன் இல்லாதப்ப இந்த பேச்சு எதுக்கு அண்ணி என்றான் சந்துரு இனியாவிடம். நீங்கள் சும்மா இருங்க சந்துரு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றால் இனியா. இப்போ ஏமா இப்படி அவசரமாக இந்த பேச்சு? கல்யாணன்றதை இப்படியே திடீர்னு பேசணும்.
அதுவும் நீ என்னவோ இப்பவே இதை பேசி முடிக்கணுன்ற மாதிரி பேசுற. அது இல்லை அத்தை என்று அவள் பேசும்போதே இடையிட்ட அவள் தாய் லட்சுமி, என்னடி இது, நீ ஏன் இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற? அது அவங்க வீட்டு விஷயம், அவங்க தான் அதில் முடிவு பண்ணணும் என்றார். அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா, நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் என்று கூறிவிட்டு நீங்கள் சொல்லுங்க அத்தை என்றான். சிறிது யோசித்த ராஜலட்சுமி, எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவோம். இப்போ என் பெரிய பையன் இல்லாதப்ப அவன் முடிவை கேட்காம நான் எப்படி முடிவு சொல்கிறது? இதில் அவன் சம்மதம் எனக்கும் ஏன் சந்துருவுக்குமே ரொம்ப முக்கியம் என்று கூறினார். சரியாக அந்த நேரத்தில் எனக்கும் சம்மதம் என்ற இளவரசனின் குரல் கேட்டது. எல்லோரும் குரல் வந்த திசையை பார்க்க இனியா மிக அதிர்ச்சியாக அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகம் கல் போல் இருந்தது. திரும்பவும் அவள் முகத்தை பார்த்தவர் எனக்கு சம்மதம் என்றான். அவன் வாயில் இருந்து வந்த சம்மதம் அவன் மனதில் இல்லை என்று அவன் முகத்திலே தெரிந்தது. சந்துருவின் பார்வையும் பவித்ராவிடம் சென்றது. அவளோ அங்கு அவனையே பார்த்தவாறு நின்றிருந்தாள்.